ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கிறிஸ்பியான கை சுத்து முறுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு புது புது ரெசிபீஸ் செய்யும் போதும் நம்ம ஃபஸ்ட் டைம் செய்தாலும் அது சூப்பராக வந்துடும். முறுக்குங்கிறது அப்படி இல்லை, அதுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும். ப்ராக்டிஸ் இருந்தால் தான் நல்லா சுத்ததுக்கு வரும், இல்லைன்னா நம்மளுக்கே ரொம்ப டென்ஷன் ஆயிரும். இது நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செய்திருக்கேன், நல்லதான் வந்தது. அதனால தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறோம், அதுலேயும் நம்ம வீட்டில் சாப்பிட தான் செய்ய போகிறோம். அதனால் நான் கடையில் இருந்துலாம் பச்சரிசி வாங்காமல் ரேஷனில் கிடைச்ச பச்சரிசியில் தான் நான் செய்திருக்கேன். இந்த பச்சரிசியில் 2 கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இதில் இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் வடிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1/2 கப்பு உளுந்தை சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுட்டு வறுக்கணும். இந்த உளுந்து நல்ல செவந்து போயிடக்கூடாது, வாசனை வர்றது வர வறுத்து எடுத்துக்கிடணும். அதே சமயம் செவக்கவும் கூடாது. மீடியம் ஃப்ளேம்லையே வச்சுட்டா கரெக்டாட்டு இருக்கும். ஒரு உளுந்தை எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம்னா கிறிஸ்பியாட்டு இருக்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கிடணும். இந்த உளுந்தை வாஷ் பண்ணிட்டு தான் வறுக்கணும் அப்படின்னு இல்லை, நல்லா தொடச்சிட்டு வறுத்துக்கிடணும். வறுத்தது போதும், அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே கடாயிலையே வச்சிடக்கூடாது, வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது ஆறுனதும் இதை நல்ல ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுத்துக்கிடணும். இந்த உளுந்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இது கலர் சேஞ்ச் ஆகவே இல்லை. பச்சரிசியை தண்ணீர் வடிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் போட்டு வச்சிடலாம். அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப காஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு தான் காயணும். கையில் தொட்டு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், ரொம்ப ஈரமே இருக்காது, இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். 2 கப்பு போட்டிருக்கிறதுனால பாதி பாதியாக போட்டு பொடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாதி போட்டு பொடிச்சிட்டேன், மறுபடியும் பாதி அரிசி போட்டிருக்கேன், இதையும் பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடித்த பச்சரிசி மாவை இந்த மாதிரி நல்லா அரிச்சு எடுத்துக்கிடணும். மாவு பார்த்திங்கன்னா அரிச்சு எடுத்தாச்சு. இந்த அரிசி நம்மளுக்கு கணக்கு இல்லை, இதில் இருந்து எடுக்க போகிற மாவு தான் நம்மளுக்கு கணக்கு. வறுத்த உளுந்தையும் நல்ல ஃபைன் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் எள்ளும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு நான் பட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஹோம்மேட் பட்டர். இனி மாவை பிசைஞ்சிடலாம். பச்சரிசி மாவில் இருந்து 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். 2 கப்பு மாவையும் போட்டாச்சு. இனி உளுந்து மாவில் இருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுக்கணும். 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு கரெக்டாகிட்டு இருக்கும். நம்ம 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்ததுனால 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து மாவு எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்ச எள்ளையும் சேர்த்துடலாம். சீரகத்தை நல்லா இந்த மாதிரி கசக்கி போட்டுடலாம். வெண்ணெயும் அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெண்ணெயும் அதே மாதிரி நான் வீட்டில் எடுத்தது தான் சேர்த்துருக்கேன். இதுக்காக வேண்டி கடையில் இருந்து தான் வாங்கி சேர்க்கணுமோ அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம், வீட்டில் இருந்ததே சேர்த்துக்கிடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த 2 கப்பு பச்சரிசி மாவுக்கு எனக்கு 10 முறுக்கு வந்தது.
வெண்ணெயை மட்டுமே வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இனி கொஞ்சமாக நார்மல் பச்சை தண்ணீரை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஃபஸ்ட்டே நிறைய தண்ணீரை ஊற்றிடக்கூடாது. நிறைய தண்ணீரை ஊற்றிட்டோம்னா அந்த பக்குவம் நம்மளுக்கு தவறி போயிடும். அதே மாதிரி இந்த முறுக்குக்கு சில பேர் காயத்தூள் சேர்ப்பாங்க. நான் காயத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே தண்ணீரை ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நல்ல சாஃப்டாட்டு வரது வர நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். நல்ல சாஃப்டாட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு சுத்ததுக்கு கரெக்டாட்டு வரும். ஹார்டாட்டு இருந்தால் வராது. ஹார்டாட்டு இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக கூட தண்ணீரை தெளிச்சிட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். ஒரு ஈர துணியை போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டில் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு கையிலையும் கொஞ்சம் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சுற்றலாம். இது நான் ஃபஸ்ட்டு சுற்றக்கூடிய முறுக்கு. இது எப்படி வருதுன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா வராது. நம்மளுக்கு போக போக தான் வரும். இவ்வளவு காணாம மாவு எடுத்து இந்த மாதிரி கையில் வச்சுக்கிடணும். அப்போ தான் சுற்றதுக்கு கரெக்டாட்டு வரும். சென்டரில் ரவுண்டாட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஒரு பாட்டில் மூடியை வச்சுருக்கேன். இதில் வச்சுட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு சுற்றும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வருமோ வராதோ அப்படின்ட்டு நம்ம டென்ஷன்லே தான் சுற்றிட்டுருப்போம். அதனால் அது திருங்கி திருங்கி போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கே ஒரு ஐடியா கிடச்சி அது ஒழுங்கான ஒரு ஷேப்புக்கு வரும். இடையில மாவு கொஞ்சம் கட்டானாலும் அதை ஒட்டி விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எடுத்த மாவு தீந்து போயிட்டாலும் மறுபடியும் எடுத்துகிட்டு இதுக்கு கூடயே சேர்த்துடலாம். வெண்ணெய் போட்டிருக்கிறதுனால தான் அந்த மாவு சுற்றதுக்கு கரெக்டாட்டு வருது. அதனால் கண்டிப்பாக வெண்ணெய் போட்டு தான் இந்த மாவை மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு முறுக்கு நம்ம சுற்றியாச்சு, போதும். இது மாவு கட்டாயி அதோடையே விட்டுறலாம் அப்படின்ட்டு நான் அப்படியே அதில் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒவ்வொரு லைனாக போட்டு போட்டு ப்ராக்டிஸ் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சுற்ற ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாட்டு வரும். ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்திருக்கேன். அதில் நான் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதிலையே எல்லாத்தையும் சுற்ற போகிறேன். ஈர காட்டன் துணியிலையும் இந்த மாதிரி சுற்றலாம். இது நான் ரெண்டாவதாட்டு சுற்றிட்டுருக்கேன். சமையலுங்கிறதே ஒரு கலை தான். ஆனால் இந்த முறுக்கு சுற்றும்போது தான் அது ரொம்பவே தெரிஞ்சுது. அந்த மாவை எடுத்து நம்ம சுற்றிகிட்டே இருக்க ட்ரை பண்ண நம்மளுக்கே அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாகவே இருக்கும். போர் அடிக்காது. நம்ம சேனலில் ஈஸியாட்டு செய்யக்கூடிய ரெசிபீஸ்லாம் நிறைய செய்து போட்டிருக்கோம், பாருங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ரெண்டாவது முறுக்கும் நம்ம வெற்றிகரமாக சுற்றிட்டோம். சென்டரில் இருந்த மூடியையும் எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ரவுண்டாகவே வந்திருக்குது. அடுத்ததும் நம்ம ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம சுற்ற போகிறது மூணாவதாட்டு சுற்ற போகிறேன்.
முறுக்கு சுற்றும்போது ஒரு மாதிரி இருந்தாலும் சுற்றி முடித்த பிறகு பார்க்கறதுக்கு முறுக்கு மாதிரியே இருந்தது. அப்போவே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு முறுக்கு ஒழுங்காக தான் வந்திருக்கு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. இது பார்த்திங்கன்னா 4வது ஆட்டு சுற்றக்கூடியது. இது பரவாயில்லாமலே வந்தது. திருக்கும்போது நம்மளுக்கு கரெக்டாட்டு இருந்தது மாதிரி இருந்தது. புதுசாக ஒன்று செய்யும்போது உடனே வராது. இதெல்லாம் ட்ரெடிஷ்னலான விஷயனால நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வரும். நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக வந்துடும். மாவு சுற்றி இப்படி வைக்கும்போது காய ஆரம்பிச்சிரும். அதுக்காக வேண்டி மேலே ஒரு ஈர துணியை போட்டுடலாம். ஈர துணி போடலைன்னா உடனேயே பொரித்து எடுத்துடணும், இல்லைன்னா காஞ்சி போயிடும். மொத்தமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மாவும் காஞ்சிராமல் பார்த்துக்கிடணும். காஞ்சாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இருந்தாலும் காயாமல் பார்த்துக்கிடது நல்லது. எல்லா மாவையும் சுற்றியாச்சு. இனி பொரிக்க ஆரம்பிக்கலாம். நான் எண்ணெயை அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இனி எப்படி இதிலேருந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு பிளேட்டில் சுற்றினது. பிளேட்டில் சுற்றினா இந்த மாதிரி நம்ம எடுத்து எண்ணெயில் போடும்படியாக இருக்கும். இது நம்ம ஷீட்லேயோ துணியிலையோ சுற்றினோம்னா இந்த மாதிரி ஒரு இதில் எடுத்து அப்படியே எண்ணெயில் வச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே அது பொரிஞ்சதும் முறுக்கு தானாக இலகி போயிடும். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் எண்ணெயை தெளிச்சிட்டே இருக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக முறுக்கு முங்கலை, அதனால தான். இந்த மாதிரி கையாலையும் எடுத்து போடலாம். சில பேருக்கு கையால் போட்டால் தெரிக்கும் அப்படின்ட்டு ஒரு பயமாட்டு இருக்கும். அப்போது அந்த கரண்டியில் எடுத்து அப்படி போட்டுருங்க. முறுக்கு நல்லா வெந்ததும் இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். எண்ணெயெல்லாம் குடிக்காது. திருப்பி போட்டுட்டு நல்ல கலர் வந்ததுக்கு அப்புறமா முறுக்கை எடுத்துடலாம். முறுக்கு நல்ல குக் ஆகணும், அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். ரேசன் பச்சரிசியில் செய்த முறுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குது. சாப்பிடவும் நல்ல டேஸ்டியாக இருந்தது, நல்ல கிறிஸ்பியாக இருந்தது. நம்ம பட்டர் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே டேஸ்ட்டாக இருந்து. முறுக்கெல்லாம் ஆறியாச்சு, பொரித்து முடித்தாச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.